விதியா அல்லது கிரகமா? விதியை வெல்ல முடியுமா? இது மிக முக்கியமான கேள்வி. இதை நான் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு பாட்டு இருக்கு, ரெண்டு இருக்கு. ஒன்று அருணகிரிநாதர், நாள் என் செய்யும் வினைதான் என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் எனக்கு முன் தோன்றிடினேன்னு ஒரு பாட்டு. அதில் என்ன அர்த்தம்னு உங்களுக்கே தெரியும். நாள் என்ன செய்ய போகுது? வினைதான் என் செய்யும், வினைதான் நான் செஞ்ச கர்மம், அது என்ன செய்யும்? என்னை நாடு வந்த கோலன் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும், எவனே வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறார். எப்போ? குமரேசர் முருகன் அவருடைய தோற்றம் என் முன்னால் நின்றுச்சுன்னா, அவருடைய திருவடி காட்சி எனக்கு கொடுத்ததுன்னா இதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறார். அதை எத்தனை பேர் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப குறைச்சி பேர் தான் இருக்கும், இல்லைன்னே சொல்லலாம். அது அருணகிரிநாதருக்கு நடந்திருக்கலாம், ஏன்னா அவர் சாமியார் அப்படிமா. ஆனால் அவர் சாமியாருங்கிறது வாஸ்தவம்தான், அது உண்மையான சாமியார். ஆனால் அது மற்றவங்களுக்கும் அருணகிரிக்கு நடந்தது மாதிரி நடக்காதுன்னு இல்லை. நீங்கள் கடவுளை எவ்வளவு தூரத்துக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கிரகங்களை மாற்றி அமைக்க முடியும். இந்த ஞானசம்பந்தருக்கு ஒரு 1100 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர், அவருக்கு சொன்னாங்க, நீ இந்த நேரத்தில் போகாத. அப்பர் சொல்கிறார், ஏன்னா இங்கே மதுரையில் இந்த சமணர்கள் இருக்காங்க, அவங்க கொடியவர்கள், அவர்களுக்கு ஆபத்து விளைவிப்பார்கள், அதனால் இப்போ போகாதேங்கிறார். அவர் என்ன சொன்னார்? இல்லை, நான் போதான் போகிறேன், இதெல்லாம் மாற்றி அமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறார். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு பாட்டு பாடிட்டு போகிறாரு. ஏன் இந்த பாட்டு சொல்கிறேன்னா, இந்த பாட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப உறுதியாக நம்பலாம்னு இல்லை, நடக்கும். என்ன சொல்கிறாரு? இந்த கிரகங்கள்லாம் இருக்குது பாருங்க, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 எல்லா நவ கிரகங்களும் மாறிடும். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இங்கே இல்லை, ரகசியம் என்னன்னா, அதில் ஒரு மந்திரம் இருக்குது, நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. இதெல்லாம் நல்ல நல்ல நல்லங்கிறது பெரிய நல்லங்கிறது தான் பெரிய மந்திரம். அது ஏன் அவ்வளோ பெரிய மந்திரம் அப்படிங்கிறதுலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அது பேசினால் பயன் உண்டு, ஆனால் அதை நாம் செய்ய விரும்பலை. நல்லங்கிறது மந்திரம். நல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஊர் இருக்குது, நல்லாறு, திருநள்ளாறு இருக்குது. நான் அங்கே தான் அந்த பாட்டு, அந்த திருநள்ளாறில் உள்ள சிவன் கோயில், அங்கே தான் அந்த சனி பகவான் இருக்கார். அதுக்கு பரிகாரம்லாம், இப்போ சனி பகவானுக்கு பரிகாரம்லாம் இங்கே தான் போய் செய்வாங்க. அந்த திருநள்ளாறில் ஒரு ஓரத்தில் தான் இருப்பார் அவர். சிவன் அங்கே உள்ள சிவன் பெரிய கோயில், அது அந்த கோயிலில் இருப்பார். இப்போ அந்த நல்லங்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ஒரு ரகசியம் இருக்குது. இந்த லகரம் இருக்க, அதில் ரொம்ப பெரிய மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அகஸ்தியர் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். இல்லை,
ழா லா அதை தெரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாத்த விதியையும் மாற்றி அமைக்கலாம். அது ஒன்று. அதை சொல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாரு? வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து. அதனால் கடவுள் உங்களுக்குள்ளே போகணும். அது எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து. கங்கை இருக்கிற மாதிரி நீங்கள் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. சிவபெருமானுடைய ஜடாமுடியில் இருந்து கங்கை வர்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஒரு பிறை இருக்கும், பிறைச்சந்திரன். அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கணும். அதை நினச்சிக்கிட்டிங்கன்னா ஏன் இந்த கங்கை, ஏன் இந்த பிறை அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய உட்பொருள்கள் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். அதை மட்டும் நினைங்க. விடைமேல் ஏறி இருக்காருன்னா அவர் இந்த காளை மாட்டில் ஏறி வர்றாரு. இந்த உருவம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி படங்கள் கூட இருக்குது, நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த உருவத்தை அவர் சிவபெருமான் விடையில் ஏறி இருக்காரு. அது ரிஷப வாகனத்தில் உட்காந்துருக்காரு. அவர் தலையில் கங்கை இருக்குது, அவர் தலையில் இந்த பிறைச்சந்திரன் இருக்கார். அந்த உருவத்தை பார்த்துங்க. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், அதையும் பார்க்கணும். அந்த அவருடைய கண்டம்ங்கிறது இந்த தொண்டைக்கு அங்கே அது ப்ளூவாக இருக்கும். அப்போது என்னென்ன நினச்சிக்கணும் நீங்கள்? இந்த ப்ளூ த்ரோட், இந்த ப்ளூவாக இருக்கக்கூடிய இந்த நீல நிறத்துடைய இது அங்கேயே நீங்கள் நினச்சிக்கணும். அதை நினச்சிக்கணும். அந்த பிறையை நீங்கள் நினச்சிக்கணும். அப்புறம் அந்த கங்கையை நினச்சிக்கிருக்கணும். அப்புறம் அந்த காளை உருவத்தை நினச்சிக்கிருக்கணும். எல்லாத்துக்கும் அதுக்கு பின்னாலேயும் ஒரு பரம ரகசியம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணோன்னா நீங்கள் அந்த ரகசியத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், படிக்கலாம், போய் ஆராய்ச்சி பண்ணுங்க, வேணாங்களே. ஆனால் இதை மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கிரகமெல்லாம் மாறி நல்ல நல்ல கிரகமாகவே நல்லதே செய்யும். இதெல்லாம் இந்த ஜாதகம் பார்க்க போகிறீங்க. அவங்க இந்த ஜோசியர்கள் என்ன சொல்லணும், இதை சொல்லணும். அதாவது இது ஒரு தியானம், இது ஒரு பக்தி, அந்த கடவுள் மேலே பக்தி, முருகன் மேலே பக்தி, அல்லது பெருமாள் மேலே பக்தி. சில ஊரே இருக்குது. கோழிலின்னு ஒரு ஊர் இருக்குது, திருவாரூர் பக்கம். கோளே இல்லை இங்கே. அங்கே போனால் கோள்களே கிடையாது. திருக்குவளைன்னு இன்னைக்குள்ள பேருன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள்லாம் ஒரே லைனில் இருக்கும். வெவ்வேறு திசையை பார்த்துட்ருக்க மாதிரி மற்ற இடத்துல இருக்கும். ஆனால் அந்த ஊரில் மட்டும் எல்லாம் ஒரே ஒரு திசையை பார்த்துருக்கோம். 2 திசைன்னு நினைக்கிறேன், செக் பண்ணணும். அந்த ஒரு திசையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படி வச்சுருக்காங்க? எல்லாம் ரகசியம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரகங்களை மாற்ற முடியும் கடவுளோட துணையை கொண்டு. இப்போ நம்ம அஸ்ட்ராலஜியை காட்டிலும் இல்லை நான் அதெல்லாம் பார்க்க விரும்பலை அப்படின்னு இந்த கோயில்களுக்கு போங்க, இந்த பாட்டுக்களை படிங்க. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, 2ஐயும் செய்யணும். அஸ்ட்ராலஜியும் படிக்கணும், அதையும் கேட்கணும், அது பரிகாரமும் செய்யணும். இப்படி செஞ்சிங்கன்னா எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியும். மீண்டும் இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன்.